Hi friends, welcome back to SP Electronics Channel. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா உங்களோட வீடுகளுக்கு நீங்களே எப்படி சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்றத பத்தின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நம்ம நிறைய பேர் சோலார் பேனல் கொடுத்திருக்கோம். சோலார் பேனல் கொடுத்த எல்லா நண்பர்களுமே நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கட்டும் இல்ல ஃபோன் கால்ல இருக்கட்டும் அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படிங்கற டெமோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துறோம். சோ இதை எங்கங்க பண்ணுங்க லைன் இந்த மாதிரி கொடுங்க இப்படி கொடுத்தா உங்களுக்கு வரும் அப்படிங்கற கிளாஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்து நிறைய பேர் சொல்லி இருக்கோம். சோ நிறைய பேர் நம்ம கிட்ட சோலார் பேனல் வாங்கி அவங்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. சோ இப்போ வந்து கோடைகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய பேர் சோலார் பேனல் வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் நம்ம வந்து ஃபோன் கால்ல இல்ல வாட்ஸ்அப்ல வந்து தனித்தனியா சொல்லின்னு இருக்க முடியாது. சோ அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ சேனல்ல இத பத்தி போடுவோம். நிறைய பேர் பார்த்து சோலார் பேனல் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, ஃபியூச்சர்ல இது ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி அதை சர்வீஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா பேசிக்கான விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கடைக்கு நம்மளோட SP DC ஸ்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 வாட் சோலார் பேனலும் 42 AHல LFP பேட்டரி வந்து போட போறோம். சோ இது எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம், இதுக்கான ப்ராசஸ் என்ன, இதுல என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், சோலார் பேனலோட கால்குலேஷன் என்ன, உங்களுக்கு எத்தனை வாட்ஸ் லோட் எடுத்தீங்கன்னா எத்தனை AH பேட்டரி வைக்கணும், எவ்வளோ பேனல் போடணும் அப்படிங்கிற இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி அதை மாட்டலாம் அப்படின்ற எல்லா விஷயமே தொடர்ந்து வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லித்தர பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களோட வீட்டுக்கு நீங்களே சோலார் பேனல் வந்து மாட்டிக்கலாம். ஸோ கிலோவாட் கணக்கில் போடணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பேசிக்காக நம்மளோட வீட்டுக்கு ஒரு லைட்டோ 2 லைட்டோ இல்லை ஃபேனோ இல்லை சும்மா பேசிக்கான ஒரு 1 கிலோவாட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நான் சொல்லித்தர இந்த நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களோட வீட்டுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ கிலோவாட் கணக்கில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போட போகிறீங்க இல்லை பெருசாக போட போகிறீங்க அப்படின்னா மட்டும் சோலார் பேனல் பண்ணி தர எக்ஸ்பர்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வந்து பெரிய அளவில் போட போகிறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இது இப்போ சொல்லித்தரது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு வீட்டுக்கு நார்மல் வீட்டுக்கு சின்ன பட்ஜெட்டில் போட போகிறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லூம் சோலாரில் 50 வாட்ஸ் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் வந்து கீழே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேனல் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக இதோட கனெக்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா MC ஸ்மார்ட்டில் லித்தியம் பேட்டரிக்காக தயாரிச்ச ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது. இப்போ இந்த மாடல் வந்து கிடையாது, ஓகேங்களா, இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நார்மல் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அண்ட் லெட் ஆசிட் இது எல்லாமே வந்து மூணுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த மாடல் இப்போ வந்து கிடையாது, இது கொஞ்சம் பழைய மாடல் இது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12.8 வோல்ட்டில் 48 AH பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இது. ஸோ இது எங்களோட SP DC ஸ்டோரில் அசம்பிள் பண்ண பேட்டரி. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்து 2 வருஷமாக வந்து யூஸ் ஆகின்னு இருக்குது இந்த பேட்டரி. ஆல்ரெடி இந்த பேட்டரி வந்து நான் சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் போன டைம் வந்து கடைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது. அப்போலேருந்து யூஸ் பண்ணி தான் இருக்கும், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது இந்த பேட்டரியில். ஸோ அப்போ பேக் பண்ண பேட்டரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிருக்கோம் அந்த பேட்டரியை. இது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். ஸோ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது, இதோட பேட்டரி லைஃபே வந்து வேறு, அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் லெட் ஆசிட் பேட்டரி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கனெக்டர் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கனெக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா MC4 கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வச்சு உள்ள லாக் பண்ணிடணும். ஸோ இதில் மேல் ஃபீமேல் கனெக்டர் வந்து கொடுத்துருவாங்க, அதை எடுத்து நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் போகாது, டஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் இது. ஸோ அதனால் துருப்பிடிக்கிறதோ இல்லை எனர்ஜி லாஸ் ஆகுறதோ கனெக்ஷன் பண்ணுறதோ எனர்ஜி லாஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காது. ஸோ இந்த MC4 கனெக்டர் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஒரு கனெக்ஷன் எங்கேயாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக, ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா XT90 கனெக்டர்னு சொல்லுவோம். இதில் XT90 XT60 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வந்து இருக்கும். ஸோ இந்த கனெக்டர் எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பேட்டரியோட ஒரு முனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதிலிருந்து இதை கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தேவைப்படும்போது பேட்டரி தனியாக கைட்டு எடுத்து போய்ட்டு வெளில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் DC கேபிள்னு சொல்லுவாங்க. 4 ஸ்கொயர் mm லூம் சோலாரோட ஒயர் இது. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் எடுத்து போனீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும், வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை தடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DC கேபிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி DC கேபிளுக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த நம்ம நார்மல் கேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கோட்டிங் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி அலுமினி மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபிஷியன்சியாக இருக்கும் உங்களுக்கு. வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் ட்ராப் எதுவுமே இல்லாமல் ஆம்ஸ் லாஸ் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து எடுத்துன்னு போகலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கொஞ்சம் யூஸ் ஆகும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஒயர், காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். இது 4 ஸ்கொயர் mm இது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது மேலே யூஸ் பண்ணிக்கிற இந்த சிலிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வெயிலில் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் வெயில் தான், அப்போ மேலே தான் கீழே ஒயர் வரணும், வெயிலில் காயும். ஸோ அந்த மாதிரி காஞ்சி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கேபிளில். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பல்பு வந்து எடுத்துருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசியில் ஓடக்கூடிய பல்பு, 3 வாட்ஸ் பல்பு, சும்மா டெமோவாக எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற அப்படிங்கிற ஒரு டெமோ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரைபடம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துட்டு பேசிக்காக உங்களுக்கு இங்கேயே காமிக்கிறேன். இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லைவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் போட போகிறேன் சோலார் பேனல் அப்படிங்கிறதையும் வீடியோட கடைசியாக காமிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, நிறைய விஷயம் சொல்லித்தரேன் வீடியோவில். ஸோ இப்போ வந்து நோட் எடுத்து நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். ஸோ சோலார் பேனல் ஒரு பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இருக்குது. ஸோ இந்த சூரியன்லேருந்து வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் மேலே வந்து படுது, ஓகேங்களா. ஸோ அந்த வெளிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மின்சாரமாக வந்து மாற்றுது சோலார் பேனல். ஸோ மின்சாரமாக மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஒயர் வழியாக வெளியே வந்து கொடுக்கும். ஸோ அந்த 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட பேக் சைடில் வந்து இருக்கும் எல்லா பேனல்லுமே, ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பாக்ஸ், ஓகேங்களா. இந்த எல்லா சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து அதிகமாக வரும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 வோல்ட் தான் தேவைப்படும். ஒரு பேட்டரி, இந்த பேட்டரி எடுத்துக்கணும் அப்படின்னா இது 14.4 வோல்ட் தான் அந்த லித்தியம் பேட்டரி நம்ம தரணும். ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்டான வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்கணும். எதனால் இவ்வளோ அதிகமாக வந்து பேனலில் வந்து வோல்டேஜ் வருது, 12 வோல்ட் பேனல் தானே ஏன் இவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வெயில் அதிகமாக இருக்கும்போது அதிகமான வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெயில் கம்மியாக இருக்கும்போது வோல்டேஜ் நம்மளுக்கு 12 வோல்ட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது 25 வோல்ட் அப்படின்ற ஒரு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ வெயில் கம்மியாக இருக்கும்போது மேகமூட்டமாகவே இருந்தாலுமே அந்த 12 வோல்ட்டு கீழே குறையக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஸ் உள்ளே ஆட் பண்ணுற அந்த இந்த சோலார் பேனலுக்குள்ளே சின்ன சின்னதாக செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சீரிஸ் பேரலில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வெயில் கம்மியாக இருந்தாலுமே ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு 12 வோல்ட் கிடச்சினே இருக்கும். ஸோ வெயில் அதிகமாக இருந்தால் அதிகமாக கிடைக்கும். அதை நம்ம குறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மொத்தமாக 6 ஓட்டைகள் இருக்கும். 6 ஓட்டை அப்படின்னா ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் வந்து 6 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 2 3 4 5 6, ஓகேங்களா. 6 ஓட்டை வந்து இருக்கும். ஸோ இந்த சார்ஜ் கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 6 வோல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும். ஸோ முதல்ல இருக்கிற இந்த 2 ஓட்டை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சோலாரோட இன்புட், ஓகேங்களா. இப்போ சோலார் இன்புட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேருந்து வர லைன் எடுத்துன்னு வந்து ப்ளஸ் ஒயர் எடுத்துன்னு வந்து ப்ளஸ் போர்ட்லேயும் மைனஸ் ஒயர் எடுத்துன்னு வந்து மைனஸ் போர்ட்லேயும் கொடுத்துடணும், ஓகேங்களா. இப்போ சார்ஜ் கண்ட்ரோலர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஓட்டை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட். இது இந்த இடத்துல நம்ம பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ சார்ஜ் கண்ட்ரோலருக்குள்ளே போகிற அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு தேவையான அளவு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் பண்ணுற வேலை. ஸோ ஒரு பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்கும். வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை குறைச்சி கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலரோட வேலை, ஓகேங்களா. ஸோ இப்போ 2 ஒயர் எடுத்துன்னு வந்து பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது வேலை முடிஞ்சிச்சிங்களா. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வோல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோடு ஒயர் இது. ஸோ இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டுக்கு, அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா லைட்டு, ஸோ இந்த லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எடுத்துன்னு போகணும். ஸோ இதில் இருக்கிற அந்த 6 வாட்டில் லாஸ்ட் 2 வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லைட்டுக்கு வந்து எடுத்துன்னு கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ சோலார் பேனல்லேருந்து பவர் வருது, சார்ஜ் கண்ட்ரோல் போது பேட்டரிக்கு தேவையான பவரை கொடுக்குது. அதே ஒயர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா லோடுக்கான இதுவும் வந்து கொடுக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் ஒர்க் ஆகிறதுக்கான பேசிக்கான விஷயங்கள். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட அந்த இது வந்து கொடுத்துருக்குறாங்க, பேட்டரியோட போர்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலுக்கான ப்ளஸ் மைனஸ். இதிலே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலராக இருக்கும், சரியாக தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கான அந்த போர்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலுக்கான போர்ட்டு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பல்பு சிம்பிள் போட்டு லோடு எடுக்கிறதுக்கான அந்த போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணணும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வந்து கனெக்ட் பண்ணணும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து இது வழியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலை பற்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க.
ஸோ இப்போ வந்து இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கையில் இருக்கிற இந்த சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸில் மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் இது. ஸோ இப்போ என் கையில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படுற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. மைனஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளஸ் மைனஸ் ஒயரு. ஸோ இப்போ இதுலேருந்து வர இந்த 2 ஒயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் கண்ட்ரோலரில் இன்புட்டாக வந்து தரப்போகிறோம். கொடுத்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டில் எடுத்து ஸோ பேட்டரியிலேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிசி லோடுக்காக வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் சோலார் பேனல் ஒர்க் ஆகிறதுக்கான பேசிக்கான விஷயங்கள் இது. ஸோ இப்போ இந்த டெமோ வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து சோலார் பேனலை வந்து ஆல்ரெடி வந்து மேலே வந்து போட்டாச்சு. என்னோட ரூமுக்கு மேலே கடைக்கு மேலே வந்து போட்டாச்சு. ஸோ அதுலேருந்து 2 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா UTL 200 வாட் சோலார் பேனல் வந்து போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா. 200 வாட் சோலார் பேனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 48 AH பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில். சார்ஜ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோட கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் புதுசாக வந்து மாற்ற போகிறேன். ஆல்ரெடி இந்த 50 வாட்ஸ் பேனல் தான் போட்டு சும்மா லைட்டாக ஒரு லைட் மட்டும் யூஸ் பண்ணணும் எமர்ஜென்சிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரளவு டிசிலே வந்து ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் UTL பேனல் வந்து மேலே வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கும். ஸோ நான் வீட்டுக்கு சோலார் பேனல் போட போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு ஒரு லைட் எரிஞ்சால் போதும். இதுக்கு என்ன சோலார் பேனல் போடணும், எத்தனை வாட்ஸ் பேனல் போடணும், எத்தனை AH பேட்டரி போடணும், எத்தனை ஆம்ஸில் சார்ஜ் கண்ட்ரோலர் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லிஸ்ட் வந்து கொடுக்குற பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் DC ஃபேன் ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோட பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DC டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 12 வோல்ட் DC டியூப் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட்டு. ஒரு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் பவர் வந்து எடுத்துக்கும். மொத்தம் 4 லைட்டு அப்போ வந்து 80 வாட்ஸ் பவர் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். இது மட்டும் இல்லாமல் மொபைல் சார்ஜிங் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 வாட்ஸ் வந்து பவர் வந்து எடுக்க போகிறேன். ஸோ 20 எடுத்து ஒரு 40 வாட்ஸாக வந்து எடுத்துன்னு வச்சுங்க. ஸோ 12 வோல்ட் DCயில் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 150 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து டோட்டலாக வந்து வருது. ஸோ 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு 4 டியூப் லைட்டு அண்டு ஒரு 40 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு 6 டியூப் லைட்னு எடுத்துக்கலாம் நீங்கள் கணக்கில். ஓகேங்களா. ஸோ 6 டியூப் லைட்டு ஒரு ஃபேன் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா. 150 வாட்ஸ் வோல்டேஜ் வேறு வாட்ஸ் வேறு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க. வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 12 வோல்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா லைட் ஆட் பண்ண வாட்ஸ் வந்து ஏறினே போகும். ஸோ இப்போ என்னோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எப்போலாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் போட போகிறேன். 6, 7, 8, 9, 10 மணி வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஆக மொத்தத்தில் 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ 150 × 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 600 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து 600 வாட்ஸ் பவர் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 600 வாட்ஸு டிவைடட் பை, அதாவது வகுக்கணும். ஓகேங்களா. வகுத்து 12 வோல்ட்டால் வகுக்கணும் இதை. ஓகேங்களா. 600 வாட்ஸ் நம்ம 12 வோல்ட் பேட்டரியில் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னும் போது 600 வகுத்தல் 12 வோல்ட்டு இல்லை 12.8 வோல்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12.8 அப்படின்றத போட்டுக்கோங்க. இல்லை நார்மலாக நம்ம 12 வோல்ட் தான் எல்லா பேட்டரியுமே வரப்போகுது. அதனால் 12 அப்படிங்கிறத போட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 600 வகுத்தல் 12 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 50 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸு. ஓகேங்களா. இப்போ நம்ம 600 வாட்ஸை 12 வோல்ட்டில் டிவைடேட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 ஆம்ஸ் அப்படின்ற பேரில் வந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து வாட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸு. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து 50 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது 4 மணி நேரத்துக்கு 600 வாட்ஸ் லோடு வந்து பயன்படுத்துறதுக்காக. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 50 AHல் வந்து பேட்டரி வந்து போடணும். ஓகேங்களா. 50 AH நீங்கள் 50 AHல் பேட்டரி போட்டால் மட்டும்தான் 4 மணி நேரத்துக்கு உங்களால் 150 வாட்ஸ் வந்து எடுக்க முடியும். 1 மணி நேரத்துக்கு வந்து 150 வாட்ஸ் அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு வந்து இதை பயன்படுத்த முடியும். இதுக்கு நம்மளுக்கு 50 AH பேட்டரி தேவை. ஸோ இந்த 50 AH பேட்டரியை லித்தியம் பேட்டரியாக போட்டிங்க அப்படின்னா 50 AH மட்டும் போட்டாலே போதும். ஸோ இந்த இடத்துல லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 60லேருந்து 70 AH போட்டால் தான் உங்களால் 50 AH கரண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. 50 ஆம்ஸ் கரண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ ஏன்னா லித்தியம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நல்லா எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ 95% வரைக்கும் மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். பட் லெட் ஆசிட் பேட்டரி அப்படி கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 to 70% தான் நம்ம கரண்ட் வந்து எடுக்க முடியும். பேலன்ஸ் கரண்ட் அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படின்னும் போது 50 ஆம்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 20 ஆம்ஸ் சேர்த்து 70 AH அல்லது 60 AH பேட்டரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்.
இன்ட்டு 4 ஹவருக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து உங்களோட தேவை வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன லோடு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துறோம். பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துறோம். இப்போ நம்ம சோலார் பேனல் வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சோலார் பேனலோட கால்குலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. 100 டிவைடட் பை ஸோ 12 வோல்ட் அவுட்புட் சோலார் பேனல்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் 12 வந்து போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 வாட்ஸ் பேனல்லேருந்து அவுட்புட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கால்குலேஷன். ஸோ 1 மணி நேரத்துக்கு 8 ஆம்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஸோ இன்ட்டு ஒரு 5 ஹவர்ஸ் போகிறோம் அப்படின்னா 41 ஆம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 7 ஹவர்ஸ் வந்து போடுறோம். ஓகேங்களா? 58 ஆம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 7 மணி நேரம் வெயில் இருந்தால் 58 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்போ இந்த 50 AH பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? 50 AH பேட்டரி போடுறீங்க அப்படின்னா 100 வாட்ஸில் வந்து சோலார் பேனல் போட்டால் போதும் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ 7 மணி நேரம் வெயில் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ஒரு சில காலநிலை மாற்றம் காரணமாக வெறும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயில் வர நாள்லாம் இருக்குது. சீக்கிரமாக இருட்டிடும், சீக்கிரமாக லேட்டாக போய்து வெடியும், அந்த மாதிரி நாள்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னும் போது ஒரு நாள் வெயில் இருக்கும், ஒரு நாள் வெயில் இருக்காது. ஸோ அப்படின்னும் போது 100 வாட்ஸ் பேனல் 50 AH பேட்டரி போட்டோம் அப்படின்னா ஓரளவு ஓகே. காசு இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்போ எடுத்து போட்டுக்கலாம். பட் இல்லை எனக்கு பேனல் போடுறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் 150 வாட்ஸ் போடலாம், 200 வாட்ஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இடத்துல 200 வாட்ஸ் போடுறேன்னு வச்சுங்க. 200 வாட்ஸ் டிவைடட் பை 12 வோல்ட் அவுட்புட் நம்ம வந்து வோல்டேஜ் வந்து தருது. அப்படின்னும் ஒரு மணி நேரத்துக்கு 16 ஆம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒரு 4 ஹவர்ஸு இல்லை ஒரு 3 ஹவர்ஸ் வந்து போடுவோம். ஸோ 3 ஹவர்ஸ் போட்டோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 ஆம்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ அப்போ இந்த பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற கரண்ட் வந்து மீதி ஒரு 3 மணி நேரம் வெயில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் லோடாக வந்து பகல் டைமில் ஃபேன் போடுறதோ இல்லை மற்ற ஐட்டம் போடுறதோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 200 வாட்ஸ் பேனல் போட்டிங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் பேட்டரி வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 3 மணி நேரம் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா லோடாக வந்து டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் பேட்டரியில் சேவ் பண்ணாமலே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேஷன் வந்து பண்ணணும். ஸோ இது பேசிக்காக ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சிருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிட்டிங்க்கு வந்து போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட கடையில் போகிறதுக்காக யூடிஎல் பிராண்ட்லேருந்து 200 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் சோலார் பேனல் ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கடைக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து நான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இப்போ வீட்டிலேருந்து கைட்டு வந்து கடையில் போட போகிறேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் போட்டாலே போதும். ஏன்னா வீட்டில் வந்து யாரையும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபேனு. அதனால் கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடிஎல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண இதே கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கேபிள் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போடும்போது MC4 கனெக்டர் டிசி கேபிள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அது மாதிரி லாங் ரொம்ப எடுத்துன்னு போகாதீங்க. எந்த அளவு மினிமமாக பண்ண முடியுமோ அந்த அளவு போடுங்க. சோலார் பேனல் வந்து சார்ஜ் கண்ட்ரோலருக்கு வர அந்த லென்த்தை எவ்வளோ குறைச்சி போட முடியும் அவ்வளோ குறைச்சி போடுங்க. ஏன்னா டீசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் போட்டிங்கன்னா டீசில் வந்து லாஸ் அதிகமாகும், ஆம்ஸ் அண்ட் வோல்டேஜ் வந்து லாஸ் ஆகும். அதனால் எவ்வளோ கம்மியாக போட முடியும் அவ்வளோ கிட்ட போடுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடி மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜ் கண்ட்ரோலர் வரைக்கும் எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ அடுத்ததாக டிசி லோடுக்காக ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்ருக்கேன். இந்த ஒயர் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னோட கடைக்குள்ளே இருக்கிற ஃபேன் அண்ட் லைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து போய் கொடுக்கும். அடுத்ததாக மேலே போகிற அந்த நீல ஒயர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிசி ஏசியாக கன்வெர்ட்டர் வச்சு மாற்றி நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா சால்ட்ரிங் மிஷின்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் லைன் மாதிரி கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம பேசிக்கான எல்லா விஷயங்களுமே பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேட்டரியோட ஒயர் வந்து சார்ஜ் கண்ட்ரோல் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் பேட்டரி ஒயர் தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து 12 வோல்ட் சிஸ்டத்துக்கு வந்து மாறும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சோலார் பேனல் ஒயர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது 24 வோல்ட் சிஸ்டத்துக்கு போய்டும், பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ இப்போ அடுத்ததாக சோலார் பேனலுமே கனெக்ட் பண்ணியாச்சு. சோலார் பேனல் கனெக்ட் பண்ண உடனே பேட்டரி பக்கத்தில் ஒரு சின்ன அம்புகுறி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகினே இருக்கும், அமுந்து எரியிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எரிஞ்சிச்சு அப்படின்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம பேட்டரி அண்ட் சோலார் பேனல் ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ லோடு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கிற சாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் காமிச்சிடும், என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, சோலார் ஆனில் இருக்கா, வெயில் வருதா என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து காமிச்சிடும். ஸோ இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் இருக்கிற கடைசி சாக்கெட்டில் டிசி லோடு ஒயர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபேனு லைட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை போட்டுக்கலாம். ஸோ கன்வெர்ட்டர் கொஞ்சம் ஹெவியெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சார்ஜ் கண்ட்ரோலருந்து அவுட் எடுக்கக்கூடாது. ஸோ டேரெக்டாக பேட்டரியிலேருந்து வந்து அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான இந்த வீடியோவில் சோலார் பேனல் எப்படி நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்னால் எந்த அளவு பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அந்த பெஸ்ட்டை வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். வீடியோ புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வீடியோவில் காமிச்ச எல்லா மெட்டீரியல் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. சோலார் பேனல், சார்ஜ் கண்ட்ரோல், லித்தியம் பேட்டரி எல்லாமே ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் மற்றும் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. ப்ரைஸ் பார்க்குறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி.